இன்னைக்கு நம்ம முப்ராதி அம்மன் கோவிலில் கால்நாட்டுங்க. ஸோ அதுக்காக நம்ம காலையிலே குளித்து அவசர அவசரமாக கிளம்பி போனோம். ஆனால் அங்கே ரொம்ப டைம் எடுத்து தாங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுது. நான் இது வரைக்கும் முளைப்பாரி போடுறதோ அந்த எடுக்கிறது அதெல்லாம் பார்த்ததில்ல. இந்த ஊருக்கு வந்த பிறகு தான் பார்த்துருக்கேன். சரி, இந்த டைம் வந்து நான் ஊரில் இருந்தேன் போடுற டைமில், அதனால் பார்க்கமேன்னு போயிருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த டைம் வந்து நல்ல பெயிண்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. புதுசாக பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த அந்த அதாவது சீலிங்கில் பெயிண்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லையா? அந்த இதுவே அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. உண்மையிலே ஒரு அம்மன் இருந்தாங்கன்னா, அவங்க அப்படியே அம்மன் உண்மையிலே நமக்கு நேரில் வந்து காட்சி கொடுக்குற மாதிரியே அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப் டு தட் பெயிண்டர்ஸ். அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா அதெல்லாம் அப்படியே உட்காந்துட்ருக்கோம். சும்மா நம்ம அதாவது பூஜை நடக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும்போது சும்மா இப்படி பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் இவர் வந்து அங்கே ஒரு குச்சி கிடந்துச்சு, அதை வச்சு மண்ணில் எழுத ஆரம்பித்தாரு. அவங்க பெரியம்மா வந்து அவங்க கூட இன்ட்ரெஸ்ட் பண்ணிகிட்ருந்தாங்க. அப்புறமா நம்ம பூஜை நடக்கிற டைமில் வந்து நம்ம அம்மன் அருள் வந்து சாமிலாம் ஆடிட்டு இருந்தாங்க. இவங்க எப்போவுமே நல்லா சாமி ஆடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வேப்பிலை வந்து வைக்கலன்றது வந்து ஒரு குறையாக கேட்டிருந்தாங்க. ஸோ அது உடனே வேப்பிலை வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. நம்ம பூஜை நடக்கும்போது அந்த மணி சவுண்ட் கேட்கும்போது நம்மளுக்கே உடம்பு அப்படியே சிலிர்க்குதுங்க. சாமி ஆடுறது வந்து எனக்கு வந்து பார்க்க ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சாமி ஆடுறது பார்க்குறது அதெல்லாம் எனக்கு அவ்வளோ அதாவது அந்த சாமி ஆட்டவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு புல்லரிப்பாக இருக்கும். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறமா சாமி இந்த டைம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்திருந்தாங்க. அப்புறமா பூஜையெல்லாம் அங்கே பண்ணிவிட்டு இப்போ வந்து மெயினாக சொல்லணும், அங்கே பாருங்கள் சாமி எப்படி கும்பிட்டுருக்காரு நம்மளோட குட்டி பையன். அழகாக சமத்தா கோயிலுக்குள்ளே வந்ததுமே ஆளாக கையெடுத்து கும்பிட்டாங்க. நான் வந்து உட்காந்துட்டேன் வந்ததுமே. எல்லோரும் அதை ஒரு கமெண்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா இது வந்து நம்ம முப்ராதி அம்மனை வந்து நம்ம இங்கே வந்து மாற்றி கோயில் கட்டி வச்சுருந்தோம். பட் இங்கே வந்து அம்மன் இல்லாமல் பழைய இடத்துல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே தான் இருக்காங்க. ஆனாலும் இங்கே வந்து நம்ம பூஜை பண்ணுறது நம்மளோட வழக்கம். ஸோ இங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு அப்படியே இந்த குட்டி பொண்ணுங்க, அதாவது பெரிய பொண்ணு ஆகாது சின்ன பொண்ணுங்க கையில் தான் அந்த மாதிரி அந்த வெத்தலை அந்த பழம்லாம் கொடுப்பாங்களாம். ஸோ அதுவும் ஒவ்வொரு கோயிலையும் பூஜை பண்ணிவிட்டு எதிர்த்தாப்புல இருக்க சுடலை கோயிலையும் பூஜை பண்ணிட்டு அவங்க ஒரு குட்டி பொண்ணு கையில் கொடுத்துட்டு அப்படியே நம்ம முப்ராதி அம்மன் கோயில் இருந்துட்டு முளைப்பாரி அந்த முளைப்பாரி வைக்கிற ரூமுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பொருள், அதாவது விளக்கு, அந்த மணை, அப்புறமா இந்த பூஜை தாம்பூலம், அப்புறம் திருநார் அந்த கொப்பரைன்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் வருஷப்படி, அதாவது யார் யார் நேம் கொடுத்தாங்களோ அவங்க நேமுக்கு நேராக இருக்கிற நம்பர்ஸில் தொட்டி போட்டு அவங்களுக்கு அந்த தொட்டியும் கையில் கொடுத்துருவாங்க. அங்கே வந்து ஒரு ஆச்சி, அவங்க தான் எப்போவுமே அந்த முளைப்பாரி விதை வந்து எல்லாேருக்கும் கொடுப்பாங்களாம். முளைப்பாரி விதையை அவங்க கையால் அள்ளி கொடுப்பாங்க. இந்த பொண்ணு, அதாவது நம்ம யார் முளைப்பாரி போடுறாங்களோ அவங்க வந்து அந்த கையால் விதையை வாங்கி அந்த தொட்டியில் போட்டுட்டு நம்ம அம்மனை ஒரு சுற்றி வந்துட்டு நம்ம அந்த முளைப்பாரி ரூம் இருக்குல்ல அங்கே கொண்டு போய் வச்சிடுறாங்க. நிறைய முளைப்பாரி போடுவாங்க. முளைப்பாரி போடும்போது ஏதோ 70 பேர் முளைப்பாரி போட்டதாக சொன்னாங்க. அப்புறம் இப்போ இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மி தான். பாருங்கள், அவங்க தான் அள்ளி கொடுப்பாங்க. அவங்க கையிலேருந்து வாங்கி நம்ம வந்து முளைப்பாரி போடுவோம். இது வந்து கரெக்டாக 8வது நாள், அதாவது கொடை அன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு வந்து அது நல்லா வளர்ந்துருக்கும். அந்த 8 நாளில் அந்த வளர்ந்த அந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு அதுக்கு மறுநாள் வந்து ஆற்றுல போய் கரைக்க போவாங்க. இது பாருங்கள், அந்த அறுக்க பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் தான் முளைப்பாரியோட ரூம். அந்த முளைப்பாரி ரூமில் தான் கொண்டு போய் வைப்பாங்க. பாருங்கள், இந்த எப்படி விதை போடுறாங்க பார்த்தீங்களா? அப்படியே விதை போட்டுட்டு அதை அப்படியே சுற்றி கொண்டு போய் வச்சுருவாங்க. இப்படி தாங்க இருந்தது முளைப்பாரியோட வீடியோ. கண்டிப்பாக அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அம்மனோட அருளை பெறுங்க.